பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் அமைதி பேரணியானது தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த அமைதி பேரணியின் நேரடி காட்சிகளை தற்போது நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைதி பேரணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. இந்த அமைதி பேரணி வாலசா சாலையிலிருந்து அண்ணா சிலை அருகிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த அமைதி பேரணியானது அண்ணா சதுக்கத்தை சென்றடைய வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்பட கட்சியினுடைய முன்னணியினர் அனைவருமே சென்னை காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இப்போது பேரணியான விட அருகாமையில் வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். இதில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைமைச் செயலாளர்கள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றிருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான திமுகவினுடைய தொண்டர்களும் அண்ணா சிலை அருகாமையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரைக்குமாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த அமைதி பேரணியில் பங்கேற்றோடு மட்டுமல்லாமல் திமுகவினுடைய வீர வணக்கம், அண்ணாவிற்கு வீர வணக்கம் என கோஷங்களை எழுப்பியவாறு அவருடைய முதலமைச்சருடனான அந்த பேரணியில் பங்கேற்று வந்து கொண்டிருந்தார்கள். இந்த தற்போது பேரணியானது அண்ணா நினைவிடம் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய தொண்டர்கள் என அனைவருமே மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் இங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அண்ணாவினுடைய நினைவு நாளை ஒட்டி பிற கட்சியினரும் கூட மரியாதை செலுத்துவதற்கு இருக்கிறார்கள். ஆகவே சற்று நேரத்திற்கு சரியாக 20 நிமிடங்களுக்கு முன்பாக தொடங்கிய இந்த அமைதி பேரணியானது தற்போது அண்ணா நினைவிடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இதில் 1.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தூரத்திற்கு ஒரு 20 நிமிடம் அமைதி பேரணி நடைபெற்று தற்போது அண்ணா நினைவிடத்திற்கு வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் அண்ணாவினுடைய 56வது நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இதில் பங்கேற்பதற்காக இந்த அமைதி பேரணியில் ஏராளமான திமுக தொண்டர்களும் ஆயிரக்கணக்கானவர்களும் தொடர்ந்து அமைதி பேரணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் கூட செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரை வரக்கூடிய பொதுமக்களுக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்பாகவே இந்த போக்குவரத்து அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தன. போர் நினைவு சின்னத்திலிருந்து நேப்பியார் பாலம் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் காமராஜர் சாலை செல்ல அனுமதிக்கப்படாமல் கொடிமரவள சாலை வழியாக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. கலங்கரை விளக்கத்திலிருந்து காமராஜர் சாலை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் காந்தி சிலை வரை அனுமதிக்கப்பட்டு ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக திரிப்போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதே போன்று பெல் சாலை மற்றும் திருவல்லிக்கான நெடுஞ்சாலையில் இருந்து புறப்படக்கூடிய வாகனங்கள் முளைப்பாளர் சில வரை செல்ல அனுமதிக்கப்படாமல் வாலசா சாலை, பெல் சாலை மற்றும் வாலசா சாலையினுடைய திருவல்லிக்கணி நெடுஞ்சாலையிலிருந்து திருத்தப்பட்டு அண்ணா சிலை வழியாக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அமைதி பேரணியானது தற்போது அண்ணா நினைவிடத்திற்கு வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். அவருடனாக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட இந்த அமைதி பேரணியில் பங்கேற்று இந்த மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைதி பேரணி தற்போது அண்ணா நினைவிட உட்பகுதிக்குள்ளாக வந்ததை தொடர்ந்து ஏராளமான திமுக தொண்டர்களும் கூட தொடர்ந்து இந்த அமைதி பேரணியில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கழுகு பார்வையில் பார்க்கும் பொழுது கூட ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் தொடர்ந்து அண்ணாவினுடைய கோஷங்களை எழுப்பியவாறு அண்ணா நினைவிடத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதற்கு உடனடியாக இவர்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பிற கட்சியினரும் கூட அண்ணா நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் அண்ணா நினைவிடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணா சிலை அருகாமையில் தொடங்கப்பட்ட அமைதி பேரணியானது தற்போது இங்கு வந்து நிறைவேற்றிருக்கிறது என்று சொல்லலாம். நிறைவேற்றிருந்தாலும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான திமுகவின் தொண்டர்கள் இன்னும் பேரணியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இந்த பகுதி முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கருப்பு வெள்ளை சட்டையாக நாம் இங்க இருக்கக்கூடிய சாலை முழுவதுமே நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது அமைதி பேரணி அண்ணா நினைவிடத்தை வந்ததை ஒட்டி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின்,
தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய தொண்டரும் கூட அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பாக பிற கட்சியினரும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் அண்ணா நினைவிடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. சாரசாரையாக திமுகவின் தொண்டர்கள் அந்த அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்று தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். காமராஜர் சாலை முழுவதுமே தற்போது கருப்பு சட்டைகளாகவும் கருப்பன் சோப்பு சட்டைகளாக நிரம்பியிருக்கக்கூடிய காட்சிகளில் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்திற்கு திமுகவினுடைய தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக மலர் வளையம் வைத்து அப்போது மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடனாக அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா நினைவு நாள் அமைதி பேரணியானது நடைபெற்றது. இதில் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. சுமார் எத்தனை பேர் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளார்கள்? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கானோர் என்று சொல்லலாம். ஏனென்றால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாது அண்ணா நினைவு தினம் என்றால் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் எப்பொழுதுமே திரண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அப்படியாகத்தான் தற்போது இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது கூட ஒட்டுமொத்தமாக மெரினா கடற்கரை சாலையினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை முழுவதுமே ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். பேரணி என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி இப்போது நினைவுற பகுதிக்கு உள்ளே சென்று விட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து பேரணியில் பங்கேற்றக்கூடியவர்கள் இன்னும் அண்ணா சாலையிலிருந்து வந்து கொண்டிருக்க அண்ணா சிலை அருகாமையில் தொடங்கிய பேரணியினுடைய தொண்டர்கள் அனைவருமே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் அவர்கள் முழுமையாக காமராஜர் சாலை முழுவதும் நிரம்பியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் இதில் பங்கேற்பதற்காக வந்து குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்விதமான இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று போக்குவரத்து மாற்றங்களும் முற்றிலுமாக செய்யப்பட்டிருப்பதால் விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் தற்போது இந்த அமைதி பேரணி என்பது நிறைவேற்றிருக்கு என்று சொல்லலாம். நிறைவேற்றிருந்தாலும் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் ஏராளமான திமுக தொண்டர்களும் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருப்பதன் காரணமாக காமராஜர் சாலை முழுவதுமே நிரம்பி வழியக்கூடிய ஒரு காட்சியை நாம் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பு செல்வன். அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் பேரறிஞர் அண்ணாவினுடைய 56வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தற்பொழுது திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். அதன் பிறகு தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரனுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதையினை செலுத்த இருக்கிறார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அமைதி ஊர்வலமாக வருகை தந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய 56வது நினைவு தினத்திற்கான அந்த மலர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்ற இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கருப்பு சட்டை அணிந்தும் அதே போன்று கருப்பு பேட்ச் அணிந்தும் இந்த 56வது ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக அமைதி பேரணியாக வருகை தந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் இதே போன்று அமைதி ஊர்வலமாக வருகை தந்து மரியாதை செலுத்துவது வழக்கமாக இருந்து வந்த கூடிய ஒரு நிலையில் இந்த ஆண்டும் அதே நிலையில் அமைதி பேரணியாக வருகை தந்து திமுகவின் சார்பில் தற்பொழுது மரியாதையானது செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதே மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வின் பொழுதும் அமைதி ஊர்வலமாக வருகை தந்து செலுத்துவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஆண்டும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரணியாக பெருந்திரளாக வருகை தந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய 56வது நினைவு தினத்திற்கு மரியாதை
மரியாதையினை செலுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரனுடைய நினைவிடத்தில் மரியாதையினை செலுத்தி வருகிறார்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினம் என்பதன் காரணமாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் மரியாதையானது செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மறைந்த கலைஞரனுடைய நினைவிடத்திலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞரனுடைய நினைவிடத்திலும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்கள் என அனைவரும் தற்பொழுது தொடர்ந்து மரியாதையினை செலுத்தி வருகிறார்கள். அமைதி ஊர்வலமாக வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை மேலும் மக்களுக்கும் அதே போன்று நாட்டிற்கும் நினைவுபடுத்தும் விதமாக இந்த அமைதி ஊர்வலம் தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் பேரறிஞர் அண்ணா பேச்சாற்றலும் படைப்பாற்றலிலும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு தலைவராகவும் அதே போன்று ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கான ஒரு தலைவராக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவராக பேரறிஞர் அண்ணா விளங்கியதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் அவருடைய நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்து வருகிறது. அதுவும் குறிப்பாக மாநில கட்சி முதலில் ஆட்சி அமைப்பதற்குண்டான ஒரு முதல் அடித்தளமாக பேரறிஞர் அண்ணாவினுடைய செயல்பாடுகள் இருந்ததாகவும் அதே போன்று பேரறிஞர் அண்ணா தமிழகத்தினுடைய திராவிட அரசியலின் முதல் முதலமைச்சராக விளங்கியதன் அடிப்படையில் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தற்பொழுது அவருடைய நினைவிடத்திற்கு நேரடியாக மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அதிலும் தமிழக அரசியலில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு பங்காக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வருகை தந்து தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதே போன்று திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் என பலரும் நேரடியாக வருகை தந்து தற்பொழுது அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். கலைஞர் அவருடைய நினைவிடத்திற்கும் வருகை தந்து மரியாதை செலுத்திய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தற்பொழுது பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணாவின் 56வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி திமுக சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து வேறு எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள்? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர்களும் அதே போன்று இயக்கம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் மரியாதை செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் முதலில் திமுக சார்பில் முதலமைச்சர் மரியாதை செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திராவிட கழகம் சார்பில் கி. வீரமணி நேரடியாக வருகை தந்து மலர் தூவி மரியாதையினை செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வருகை தந்து மலர் தூவி மரியாதையினை செலுத்த இருக்கிறார். இதன் பிறகாக ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பிலும் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் என பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் நேரடியாக வருகை தந்து அண்ணாவினுடைய நினைவிடத்தில் மரியாதையினை செலுத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு சசிகலா அவர்களும் நேரடியாக வருகை தந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். இது போன்று பல்வேறு அரசியல் இயக்கங்களும் அதே போன்று அண்ணாவினுடைய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய அந்த இயக்கங்களும் நேரடியாக வருகை தந்து அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அவரது 56வது ஆண்டு நினைவை போற்றும் வகையில் மரியாதையினை செலுத்த இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.